ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டெலிவரி ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் சொல்கிறவங்களுக்கும் சரி, கேட்குறவங்களுக்கும் சரி ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு இன்றைக்கும் எனக்கு சொல்கிறதுல வந்து ரொம்பவே ஹாப்பி. வந்துட்டு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஒரு பையன் 2 இயர்ஸ் ஓல்டு. அவன் பேர் வந்து ரித்வா. அவனோட இப்போ டெலிவரி ஸ்டோரி தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட ஸ்டோரி வந்து சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து உங்கள் வீடியோ சென்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் என்னோடய ஸ்டோரி சொல்கிறேன். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி, அதுக்கப்புறம் டெலிவரி, அந்த மாதிரி ஒரு சீக்வலில் சொல்கிறேன். ப்ரெக்னன்சி அந்த 3 ட்ரிமிஸ்டரும் எப்படி போச்சு, அதுக்கப்புறம் என்னோடய டெலிவரி எப்படி போச்சுங்கிறத நான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸ், அப்புறம் உங்களுக்கு சி செக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு சில டிப்ஸ் நான் தரேன். ஃபஸ்ட்டு ட்ரிமிஸ்டர் வந்துட்டு எனக்கு செம்மையாக இந்த மார்னிங் சிக்னஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப சிவியராகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் எனக்கும் ரொம்பவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டைம் வாமிட் பண்ணப்போ நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக நம்மளுக்கும் இந்த படத்தெல்லாம் வர மாதிரி வாமிட்டிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக போக ஃபுல்லாக எது சாப்பிட்டாலும் வாமிட்டிங் தான் எனக்கு. ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப அப்படியே எனக்கு கடுப்பாக வர அளவுக்கு இருந்துச்சு. சுத்தமாக ஸ்ட்ரென்த் இல்லை, நடக்கக்கூட முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. என்னோடய ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்கில் வெயிட் பார்த்திங்கன்னா பிஎம்ஐ எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. 52 kg கரெக்டாக மெயின்டைன் ஆனிச்சு. இந்த ஃபஸ்ட்டு 3 monthஸில் இந்த ரொம்ப சிக்னஸ்னால் 46 kg வந்துட்டேன். 6 கிலோ கிட்ட குறைஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் ரொம்ப வீக் ஆகிட்டேன். பட் வந்து பேபியோட க்ரோத் நல்லாவே இருந்துச்சு. பேபிக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. எனக்கு தான் ரொம்ப ஒரு இது இருந்துச்சு. பட் பேபி வந்து ஓகே, நார்மலாக இருந்தான். அப்புறம் வந்துட்டு 4th monthலேருந்து அப்படியே கிராஜுவலாக வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு வாமிட்டிங்லாம். அது எல்லாமே இதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. எப்படி இதெல்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் சில இது பிடிக்காதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கும் ஒரு சிலதெல்லாம் இருந்துச்சு. ஸ்மெல் சிலதெல்லாம் பிடிக்காது, அந்த மாதிரிலாம் கூட இருந்துச்சு. 4, 5, 6 வந்துட்டு நார்மலாக போச்சு நல்லா. அப்புறமா என்னோடய வெயிட் கெயின் எல்லாம் அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு, நல்லா போச்சு. அப்புறம் 6th month எண்டில் அந்த மாதிரி பேபி சுற்றி ஒரு தண்ணி இருக்கும் சொல்லுவாங்கல்ல, அந்த ஃப்ளூயிட் லெவல் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அப்போ வந்து சொன்னாங்க ஓகே பரவாயில்ல, மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கான மருந்து கொடுத்தாங்க. அது நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதை தவிர அந்த அயன் டேப்லெட்டும் கால்சியம் டேப்லெட் அதுவும் எடுத்துகிட்டு இருந்தேன். 7th monthல வளகாப்பு, அதுவும் நல்லபடியாக போச்சு. அதோட பிக்ஸும் நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். டெலிவரி அப்பப்போ சில பிக்ஸ் அப்படியே உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். அப்புறம் 7, 8, 9 month வந்து நல்லா போச்சு. அது ஃப்ளூயிட் லெவல் வந்து அந்த மருந்து சாப்பிட்டதுனால ஓரளவுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து டியூ டேட் எப்போ சொல்லியிருந்தாங்கன்னா December 21, 2016 இதுதான் என்னோடய டியூ டேட் சொல்லியிருந்தாங்க. டிசம்பர் மந்த் ஸ்கேனில் வந்து சொல்லிட்டாங்க, உங்கள் பேபியோட ஹெட் வந்து கீழே தான் இருக்குது, உங்களுக்கு எப்போ வேணாலும் பெயின் வரலாம், கொஞ்சம் இதாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் பெயின் வருமான்னு சொல்லிட்டு. பட் வந்து December 21 வந்துருச்சு. அப்போ வரைக்கும் எனக்கு பெயின் வரல. ஆனால் பேபியோட க்ரோத் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு அப்போ வரைக்கும் பெயின் வரல. ஸோ அன்றைக்கி வந்து ஸ்கேன் போகணும். December 21 வந்துட்டு அப்போ வந்து ஸ்கேனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த பேபியை சுற்றி அந்த தொப்புள் கொடி இருக்குல்ல, அது வந்து ஒன்று சுற்றி இருக்குது தலையில். அப்புறம் வந்துட்டு தண்ணியும் வந்து அந்த பேபி சுற்றி தண்ணி இருக்கிறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ நீங்கள் இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் பதட்டமாகிடுச்சு அந்த ஒரு நிமிஷம். அப்புறம் வந்துட்டு என்ன எப்போ பண்ணணுன்னு சொன்னாங்கன்னா, ஒன்று நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் இதில் வந்து நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் தான் இந்த மாதிரி சொன்னோன்னே நம்ம ஊரில் தான் எல்லாம் ஜோஷியம் பார்ப்போமே. ஸோ வந்துட்டு என் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம், எங்கள் அப்பா ஒரு பக்கம் ஜோஷியம்
எப்படி நாள் நல்லாயிருக்கு எப்போ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டாங்க. அப்போ வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து பார்த்துட்டு வந்து சொல்லிட்டாங்க, ஃப்ரைடே 99% ஜோஷியக்காரர் சொல்லிட்டாரு நம்மளுக்கு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நம்ம ஃப்ரைடே எடுத்துடலாம், 4 நாள் டைம்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க, ஃப்ரைடே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரைடே வந்துட்டு ஓகே, எனக்கு வந்து ஏதோ ஒரு நாள் நல்லபடியாக பிறந்துட்டா போதும், எனக்கு அவ்வளோ நம்பிக்கைலாம் இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் எங்கள் அப்பா பார்த்துட்டு இருந்த ஜோஷியக்காரங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு இந்த ஜாதகப்படி உங்களுக்கு வந்து பொண்ணு தான், பட் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், உங்களுக்கு பையன் பிறக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஒரு நம்ம இதில் யூஸ்வலாக சொல்லுவாங்க, ஃப்ரைடேனா வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்து பொண்ணு பிறந்தா நல்லது, பையனை விட பொண்ணு பிறந்தா நல்லது அப்படி சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. என்னோடய மாமியார் இருந்துட்டு சப்போஸ் பையனாக இருந்தால் எதுக்கு வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு நம்ம தேர்ஸ்டேவே எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி டாக்டர்கிட்ட வந்து தேர்ஸ்டே வந்து நாங்கள் வெட்னஸ்டே தான் ஸ்கேன் பார்க்கணும், நாளைக்கே வந்துட்டு ஆப்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு ஓரளவுக்கு பேசியாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்டபர்னாக இல்லவே இல்லை, கண்டிப்பாக ஃப்ரைடே தான் எடுக்கணும், தேர்ஸ்டே கிடையவே கிடையாதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. சரி நான் கன்வின்ஸே பண்ண முடியல. சரி மறுபடியும் டாக்டர்கிட்ட மாற்றி பேசி ஃப்ரைடேவே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வீட்டில் ஒரே பிரச்சனை, ஒரே ஒரு இதாக போச்சு 2 நாள். அந்த 2 நாளில் எப்படி போச்சுன்னு எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் கொஞ்சம் பேசலை இந்த இதில் பிரச்சனைனால. தேர்ஸ்டே வந்து என் கூட இல்லை, அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. நான் ஃப்ரைடே மார்னிங் வந்துட்டு அட்மிட் ஆகணும் ஹாஸ்பிட்டலில். ஃப்ரைடே மத்தியானம் எடுக்கிற மாதிரி ஃப்ரைடே மார்னிங் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும். அப்போ வந்துட்டு ஃப்ரைடே மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு இந்த மாதிரி சரி கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டாங்க, பாவம் பொண்ணு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகுதுன்னு. அப்புறம் வந்து பேசிட்டாங்க, ஓகே. அப்போ வந்துட்டு காலையில் எல்லாம் ஏற்கனவே எல்லாம் பேக்கிங்லாம் பண்ணியிருந்துச்சு. அப்படியே கிளம்பிட்டோம். ஹாஸ்பிட்டலும் ரொம்ப பக்கம், வீட்டு பக்கத்துலேயே தான். போயிட்டோம். ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்ந்தாச்சு. அப்போ வந்துட்டு என்னோடய வெயிட் வந்து 60 kg, நல்லாவே க்ரோத் இருந்துச்சு. பேபி வெயிட்டும் நார்மல், எனக்கும் ஓகே, க்ரோத் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் காலையில் அட்மிட் பண்ணிட்டு அன்றைக்கி வந்து நான் எதுவும் சாப்பிடக்கூடாது. சிசேரியன் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து நான் எதுவுமே தண்ணி கூட குடிக்கக்கூடாது, எதுவுமே சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்துட்டு மதியம் அந்த 11 o'clock கிட்ட வந்து இந்த இனிமா கொடுப்பாங்க, அது கொடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு 12க்கு அப்புறம் அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த தலையெல்லாம் கட்டி விடுறது அந்த மாதிரிலாம். வந்துட்டு உண்மை சொல்லணுன்னா எனக்கு சுத்தமாக பயம் இல்லை. சிசேரியன் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அப்படின்னாலும் கண்டிப்பாக பயப்படவே பயப்படாதீங்க, ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து தைரியம் சொன்னது என்னோடய அக்கா தான், அவளுக்கும் வந்து சிசேரியன் தான். அவள் சொல்லியிருந்தா எனக்கு முன்னாடியே, இந்த மாதிரி முதுகில் வந்து ஒரு சின்னதாக இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க, நார்மல் நீ ஊசி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான், அந்த பெயின் மட்டும்தான், நீ ஒன்றுமே பயப்படாத அப்படின்னு சொல்லியிருந்தா. சரி ஓகே, எனக்கும் அந்த மைண்டில் இருந்துச்சு, நான் பயப்படவே இல்லை சுத்தமாக. ஓகே, நார்மல்னா தான் இந்த பெயின் தாங்கிறதுக்கும், நீ சிசேரியன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தா. சரி ஓகேன்னு நான் தைரியமாக தான் இருந்தேன். அப்புறம் வந்துட்டு 11 o'clock மேலே அந்த இதெல்லாம் ப்ரொசீஜர்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முடியெல்லாம் நல்லா கட்டி விட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு 1 o'clock கிட்ட எடுக்கிற மாதிரி பேபி எல்லாம் அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணிவிட்டு நம்ம அந்த ட்ரெஸ்லாம் மாற்றி விடுவாங்கல்ல, அதெல்லாம் மாற்றி விட்டாங்க. நான் எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு தேட்டருக்கு போயிட்டேன். அந்த ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்புறம் அந்த யூரின் போகிறதுக்காக அந்த டியூப் ஒன்று வைப்பாங்க, அதுதான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு தேட்டருக்குள்ளே போயிட்டேன். டாக்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க 12 அந்த மாதிரி டைமில். அந்த கையில் வந்து அந்த ஒரு ஊசி மாதிரி குத்துனாங்க அந்த ட்ரிப்ஸுக்காக. அப்புறம் வந்துட்டு அனஸ்தீஷியா வந்து எனக்கு ஆக்சுவலாக மைல்டாக தான் ஏதோ ஒரு டோஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் வயிற்றுக்கு மட்டும் அந்த மரத்து போகிறதுக்காக ஒரு இது பண்ணியிருந்தாங்க, வலி தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக மரத்து போகிற அந்த ஊசி ஒன்று குத்திருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு அது குத்தினோடனே எனக்கு வந்து ஃபுல்லாக கான்சியஸ்னஸ் இருந்துச்சு, என்னென்ன பண்ணுறாங்க சுற்றி எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுது. வயிற்று மட்டும் ஆனால் மரத்து போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் முதுகில் வந்து ஒரு கொஞ்சம் நல்லா பெரிய இன்ஜெக்ஷன், அது சீரியஸாக தாங்கிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ஒன்றுமே இல்லை. நீங்கள் மைண்டை மட்டும் ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு போனீங்கன்னா சுத்தமாக சி செக்ஷன் வந்து ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். அந்த இன்ஜெக்ஷன் வந்து ஒன்று குத்துனாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இப்படி படுக்க வச்சுட்டாங்க. இப்படி படுக்க வச்சுட்டு இங்கெல்லாம் எனக்கு தெரியாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க.
பண்ணிவிட்டு என்னென்னமோ இழுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், இப்படி இப்படி போகிற மாதிரி தெரியுது. ஆனால் வந்துட்டு எனக்கு சுத்தமாக வலிக்கலை, அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணுறது சுத்தமாக எனக்கு தெரியல. அப்புறமா ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு குழந்தை இப்படி தூக்கி காமிக்கிறாங்க. எனக்கு இன்னும் அது கண்ணில் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்படியே தொப்புள் கொடியோட மேலே தூக்கி காமிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கால அப்போ நம்பவே முடியல. எல்லாம் வந்துட்டு மைண்டில் இருந்ததெல்லாம் சரி நம்மளுக்கு பொண்ணு பிறக்க போகுது அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நான் ஃபுல்லாக இருந்தேன். அவ்வளோ ஷியோராக சொன்னாங்க இந்த ஜோஷியோலாம். உங்களுக்கு வந்து பையன் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அந்த டைமில் ஆக்சுவலாக உண்மையை சொல்லணுன்னா எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை. ஹாப்பியாகவும் இல்லை, எனக்கு ஒரு பிளாண்டாக இருந்தேன் அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். அந்த மாதிரி குழந்தைய தூக்கி காமிக்கிறப்ப அது அப்படியே இன்னும் அந்த கண்ணு முன்னாடியே இருக்கு. ரித்வா வந்து தெரியும் ரொம்ப குட்டியாக அப்படியே நல்லா என்னால் நம்பவே முடியல அந்த நிமிஷம். என்னால் அந்த மாதிரி ஒரு ஃபீல், அது சொல்ல தெரியல, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் அது. அப்புறம் தொப்புள் கொடியெலாம் கட் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் மட்டும் எனக்கு கேமரா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஷூட் பண்ணி காமிச்சிருப்பேன். அப்போ வந்துட்டு என்னால் அது பண்ண முடியல. வெளியே வரும்போது அக்கா கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நீ ஷூட் பண்ண குழந்தை தூக்கிட்டு வரப்போ ஃபஸ்ட் டைம் காமிக்கிறப்ப அதை வீடியோ எடுத்து வை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ இருக்குது, காமிக்கிறேன். பையங்க 3.25 kg, பேபி டைம் 1 மணி 3 நிமிஷம். நல்லா போத்தி வச்சுக்கோங்க. நல்லா இருக்காரு, தொந்தரவு எதுவும் இல்லை. கழுத்தை பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆர்த்தி வந்துடும். 2 minutes. தேங்க்யூ டாக்டர். அப்புறம் வந்துட்டு அவ்வளோதான், கட் பண்ணிட்டாங்க. பேபி வந்து அழுது பேபிலாம் செக் பண்ணாங்க. அவனோட வெயிட் வந்து 3.25 இருந்தான். அவன் பேபின்னு வந்து நார்மலாக இருந்தான். அப்புறம் வந்து வெளியே கொடுத்துட்டாங்க அம்மா அப்பா கிட்ட. எல்லாத்துக்குமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷாக் மாதிரி தான். எல்லாருமே பொண்ணுன்னு தான் நினச்சி வச்சுருந்தோம் மைண்டில். அப்புறம் வந்துட்டு அவ்வளோதான், எல்லோரும் ஹாப்பியாக இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஃபஸ்ட்டு அந்த டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நிறைய தாட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு. ஒவ்வொரு ஸ்கேனுக்குமே பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு ஸ்கேனுமே டான்னு போயிடுவேன். அந்த ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் ஒரு 100 தடவை திருப்பி பார்த்துருப்பேன். அவனோட கை தெரியுதா, சின்னதாக அதாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அப்படி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களோட டெலிவரி ஸ்டோரி உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அனுப்புங்க. மற்றவங்களுக்கும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக. அவ்வளோதான், இதுதான் என்னோட டெலிவரி ஸ்டோரி. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னை வந்து ஐசியூ வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நைட் வரைக்கும் ஐசியூவில் இருந்தேன். என்னை சும்மா மானிட்டர் பண்ணுறதுலாம், பல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அந்த மாதிரி. அப்பப்போ ஃபீடிங்க்கு வந்து கொடுத்துட்டு போனாங்க பேபியை. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு தூக்குனப்போ தான் ஒழுங்காக பார்த்தேன். அதுக்கப்புறம் படுத்தே தான் இருந்தேன். எனக்கு வந்துட்டு அவனை ஒழுங்காகவே பார்க்க முடியல கொஞ்சம் ஒரு 2 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக பெயின் எப்படி இருந்துச்சுன்னா, பெயின் வந்து வர்றப்ப மறுபடியும் இந்த மரத்து போகிறதுக்கு ஊசி போட்டுருவாங்க. அப்படியே மெதுவாக திரும்பி படுக்க சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலாக ரொம்ப தாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒன்றுமே பெரிய கஷ்டங்கிற மாதிரி இல்லை ஆக்சுவலாக. அப்புறம் நைட்டே வந்துட்டு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, என்ன மேலே ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு 2 டேஸ் தான் கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மெதுவாக திரும்பி படுக்கணும், அந்த வலி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வலி அப்படியே கிராஜுவலாக கம்மியாயிடும். 3rd டேன்னு நினைக்கிறேன், 3rd டேவாக கட்ட தெரில. அப்புறம் நான் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். மெதுவாக நடக்க வைப்பாங்க அவங்களே நல்லா பார்த்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்படியே மெதுவாக ஸ்லோவாக நடக்கலாம். அப்புறம் 4th 5th டேல நார்மல் ஆகிடும். நார்மலாக நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரி இருந்துடலாம். ஃபீடிங்கும் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, நார்மலாக போச்சு. இதுதான் என்னோடய டெலிவரி ஸ்டோரி. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் ஃபீடிங் ப்ராப்ளம்ஸு, சின்ன இந்த ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு ஃபீடிங்கை முக்கியமாக எப்படி ஸ்டாப் பண்ணுறதுங்கிறதெல்லாம் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.